இந்த நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். விஜய் காவேரி சீக்கிரமாக ஒன்று சேர்ந்துடணும். எந்த விதமான பிரச்சனையும் விஜய் காவேரிக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற வீக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு, அம்மு நம்ம வீட்டுக்கு போகலாம் வரியா, உங்கள் அப்பா ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க, நானே உன்னை கொண்டு போய் விட்டுறேன் சரியா அப்படின்ன மாதிரி காவேரி அம்மு கிட்ட கூப்பிட, உடனே அம்மு கேட்பாங்க, மிஸ் அப்படியே வந்து எங்கள் வீட்லேயே இருந்துக்கோங்க மிஸ், இன்றைக்கி நைட்டும் ப்ளீஸ் மிஸ் அப்படின்ன மாதிரி சொல்ல, அம்மு முதல்ல வீட்டுக்கு வா போகலாம், அதுக்கப்புறம் அங்கே போய் முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அம்மு அழைச்சிட்டு காவேரியே வந்துட்டு ஆட்டோ பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் உள்ளே விட்டதுமே அங்கே எல்லாருமே காவேரியை பார்த்ததுமே பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. என்ன காவேரி இந்நேரத்தில் வந்திருக்க அப்படின்ன மாதிரி சித்தி ஆரம்பிக்க, உடனே காவேரி, அம்மு நீ உள்ளே போ அம்மு, நான் அப்புறமா வரேன் எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டு அப்படின்ன மாதிரி சொல்ல, அம்மு ஓகே மிஸ், நான் உங்களுக்காக எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறேன், என்னோடய டாய்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணுறேன், நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அம்மும் உள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. காவேரியோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்துட்டு விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகிடும். மிஸ் உட்காருங்க மிஸ், என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக விஜய் பேச ட்ரை பண்ணுவார். உடனே காவேரி, அம்மா உங்கள் மனசுலலாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க, எந்த தைரியத்தில் வந்து எங்கள் அம்மா கிட்டே நீங்கள் பொண்ணு கேட்டீங்க, உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயங்கர கோவமாக வருது, நீங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு என்னை பொண்ணு கேட்டிருக்கீங்க, இப்படியெல்லாம் நினச்சி தான் இன்டென்ஷனாக எங்கள் குடும்பத்து கூட பழகுனீங்களா, உங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது, ஏதோ ஒரு நல்ல ஃபேமிலி எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டாக கிடச்சிருக்காங்க, குழந்தைய பார்த்தாலும் பாவமாக இருக்குன்ற ஒரு சாஃப்ட் கார்னரில் நான் உங்கள் கூட பேசி பழக ஆரம்பித்தா அதைவே நீங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய் போய், மிஸ் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மிஸ், கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக பேசுங்க அப்படின்ன மாதிரி பேச, என்ன சார் ரிலாக்ஸாக பேச சொல்கிறீங்க, இதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா, நீங்கள் சாதாரண வேலையாக பண்ணியிருக்கீங்க, இதுக்கு மேலே உங்கள் வீட்டுக்கும் நான் வரமாட்டேன், உங்கள் யாரோட முகத்திலே நான் முழிக்கவே மாட்டேன், நான் அம்மா கூட பேசுகிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த குழந்தை மேலே இருக்கிற பரிதாபத்தில் மட்டும்தான், தெரிஞ்சுக்கோங்க, அந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லா குழந்தைங்களும் அவங்க பேரண்ட்ஸோடு இருக்கும்போது இந்த குழந்தை மட்டும் அம்மா இல்லாமல் கஷ்டப்படுதே, அதுவும் போக என்னையே அறியாமல் அந்த குழந்தை மேலே ஒரு பாசம் இருக்க தான் செய்யுது, அதுக்காக மட்டும்தான் நான் அம்மா கூட அவ்வளோ அட்டாச்சாக இருக்கேன், இதை வச்சுட்டு இதை காரணமாக வச்சுட்டு இன்னொரு வாட்டி என்கிட்ட க்ளோஸ் ஆகணும், அட்வான்டேஜ் எடுத்துக்கணும், இல்லை வந்துட்டு இந்த மாதிரி மேரேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத அசிங்கமான விஷயத்த பேசணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்துட்டு நான் இங்கே நிற்கவே மாட்டேன் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, உடனே சித்தி இருந்துட்டு, காவேரி ஏங்க இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்ன மாதிரி ஆரம்பிப்பாங்க. அதுக்கு கூட காவேரி எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவமாக கிளம்பும்போது தாத்தா பேசலான்னு போவார். ஆனால் காவேரி இவ்வளோ வார்த்தை பேசினதுக்கப்புறம் தாத்தாக்கு என்ன பேசுறது, எப்படி காவேரியை சமாதானப்படுத்துறதுனே தெரியாமல் தாத்தாவும் ஒதுங்கி நின்றுவார். உடனே காவேரி வேகமாக வந்துட்டு நடந்து போக ஆரம்பிப்பாங்க. பின்னாடியே வந்துட்டு விஜய் ஓடுவார். மிஸ் கொஞ்சம் நில்லுங்க மிஸ், நீங்கள் கோவப்படாதீங்க, தயவு செய்து கோவப்படாமல் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க மிஸ், சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, நான் வந்து இவங்கெல்லாம் இப்படி கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் கடவுளுக்கு சத்தியமாக சொல்கிறேன், ஏன் என் குழந்தை மேலே கூட நான் சத்தியம் பண்ணுறேன், அவள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த மாதிரி விஷயத்த பண்ண சொல்லலை, இவங்களே வந்து ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு குழந்தை மேலே இருக்கிற அக்கறைனாலையும் என் மேலே இருக்கிற அக்கறைனாலையும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க, தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க மிஸ், இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் அம்மு மேலே கோவமாக நடந்துக்காதீங்க, அம்முக்கிட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிடாதீங்க, எங்கிட்டையும் பேசாமல் இருந்துடாதீங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ் அப்படின்ன மாதிரி கெஞ்ச காவேரி எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்க. உடனே விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி ஆனாலுமே விஜய் வந்து காவேரி நினச்சி ரொம்பவே பெருமைப்படுவார். இதே மாதிரி தாண்டி நீ இருக்க, இன்னும் கூட கொஞ்சம் கூட மாறல பற்றியா, அதே ஆர்வக்கோளாறு, அதே கோவம், இன்னுமே மாறாமல் நீ அப்படியே தான் காவேரி இருக்கேன், ஆனால் நான் தான் நிறைய கேரக்டரை மாற்றிட்டேன், எப்படியோ இருந்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு சாஃப்டாகவும் மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அடாப்ட் ஆகிற கேரக்டராகவும் மாறிட்டேன், ஆனால் ஏன் காவேரி அதே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய் திரும்பி வீட்டுக்கு போனதும், பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா தாத்தா, இதுக்கு தான் நான் சொன்னேன், என்கிட்ட கேட்காம தேவையில்லாமல் எந்த வேலையும் பண்ணாதீங்க, நான் ஏற்கனவே காவேரி உயிரோடு இருக்கான்னு சொல்லும்போதே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன்ற பேரில் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க, அது குழப்பத்தில் தான் வந்து முடியும், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், காவேரியை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டவன் நான் மட்டும்தான், எனக்கு அவளை பற்றி தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன், எதுலேயுமே தலையிடாதீங்கன்னு உங்களை தலையாக அடித்தேன், எதையுமே காது கொடுத்தும் வாங்கலை, எதை பற்றி யோசிக்கலை, இப்போ இவ்வளோ பிரச்சனையை பண்ணி விட்டுட்டீங்கல்ல, அவள் நீ என் முகத்தில் கூட முழிக்க மாட்டா, இதை நான் எப்போ சரி பண்ணுவேன், எப்படி சரி பண்ண போகிறேனே தெரியல அப்படின்ன மாதிரி சொல்ல தாத்தா பயங்கரமாக கத்தி கதறி அழுக ஆரம்பிச்சிருவார். என்னை மன்னிச்சிருப்பா விஜய், என்னால் உன் வாழ்க்கை முழுக்க
அக்கா கஷ்டத்தை மட்டும்தான் நீ அனுபவிச்சிட்ருக்க. ஒரு தாத்தாவா உனக்கு எது நல்லது பண்ணணும்னு நினச்சாலுமே அது இப்படி நடந்து முடிஞ்சிருது. நானே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டேனே, அதை நானே சரி பண்ணலான்னு சொல்லி தான்ப்பா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு காவேரி வீட்டில் போய் பேசினேன். ஆனால் இது இந்த மாதிரி முடியும்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல விஜய். நீ நல்லா இருக்கணும். அந்த அம்மா இல்லாத குழந்தை அம்மா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்காளே, அம்மா வந்தால் நல்லா இருக்கும், காவேரி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தாயும் பிள்ளையும் சேர்ந்து இருக்கணும், சேர்ந்து வளரணும்னு நினச்சிட்டு தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கத்தி அழுகும்போது விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகிடும். தாத்தா அழுகாதீங்க தாத்தா, ப்ளீஸ் எந்திரிங்க, முதல்ல ஏன் அழுகவெல்லாம் செய்கிறீங்க? நான் ஏதோ கோவத்தில் திட்டிட்டேன், சாரி தாத்தா, சித்தப்பா சாரி, சித்தப்பா சித்தி சாரி சித்தி அப்படின்ன மாதிரி விஜய் ரொம்ப காமாகவும் கேஷுவலாகவும் பேசுவார். சரி விடுங்க, நான் தான் என் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுபோக காவேரி எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? அவளை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே மேற்கொண்டு காவேரி விஷயத்தில் எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் எது பண்ணுறதுனாலும் தயவுசெய்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள், ஏன்னா அந்த மாதிரி இருக்குது நிலமை அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, சரிப்பா அப்படின்ன மாதிரி தாத்தாவும் ஒத்துக்குவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்முக்கிட்ட ஓடி போய், காவேரி மிஸ் போயிட்டாங்க அம்மு, அவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட்டு வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க, அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க, உங்ககிட்ட சொல்ல தான் சொன்னாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ என்னப்பா சொல்கிறீங்க, மிஸ் இங்கே இருக்கேன்னு தானே சொல்லி வந்தாங்க, என் கூட இன்றைக்கி இருப்பாங்கன்னு நினச்சி நான் ஜாலியாக இருந்தேனேப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறாங்க, மிஸ்ஸு ஏன்ப்பா இப்படி என்கிட்ட நடந்துக்கிறாங்க, உங்களுக்கும் மிஸ்ஸுக்கும் ஏதாவது சண்டையா அப்படின்ன மாதிரி அம்மு கேட்க, இல்லை அம்மு அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ ஏன்டா அப்படிலாம் யோசிக்கிற, மிஸ்ஸு கூட நான் என்ன சண்டை போட போகிறேன் அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க, இல்லைப்பா நீங்களும் நானும் மிஸ் வீட்டுக்கு போயிருந்தோம்ல ஈவினிங், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மிஸ் உங்கள் கூட சரியாகவே பேசலை, உங்களை பார்த்து மிஸ்ஸை முறைச்சதை நானும் கவனிச்சப்பா, அதுக்கப்புறம் டக்குன்னு நீங்கள் ஏதோ பேசும்போது மிஸ் என்னை கூப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டாங்க, அதனால தான் நான் நினைக்கிறேன் அன்றைக்கும் இதே மாதிரி தான் ஸ்கூலில் கோவப்பட்டு சண்டை போட்டாங்க உங்கள் கூட, அதே மாதிரி இன்றைக்கும் நடந்துக்கிறாங்க, அதனால தான்ப்பா எனக்கு பயமாக இருக்குது, மிஸ்ஸு திரும்பி உங்கள் கூட சண்டை போட்டு என் கூட பேசாமல் போயிட்டாங்க, எனக்கு சாப்பாடு ஊட்டாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுப்பா அப்படின்ன மாதிரி அம்மு ரொம்ப ஃபீல் பண்ண, சேச்சே அப்படிலாம் இல்லை அம்மு, எனக்கும் மிஸ்ஸுக்கும் எந்த சண்டையும் இல்லை, இப்போ கூட நான் ரோடு வரைக்கும் போய் மிஸ்ஸை ஆட்டோ ஏற்றி விட்டுட்டு தான்டா வந்தேன், அதுக்கெல்லாம் நீ எதுவுமே ஃபீல் பண்ணக்கூடாது, நீ யோசிக்கக்கூடாது, மிஸ் எப்போவுமே உன் கூட பேசுவாங்க, உன் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க சரியா, அப்பனால் உனக்கும் மிஸ்ஸுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடாது, எந்த கேப்பும் அப்பானால் வந்துடாதுன்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், அப்பா கரெக்டாக நடந்துக்குவேன் சரியா அப்படின்ன மாதிரி விஜய் ரொம்ப எமோஷ்னலாக பேச, உடனே விஜயும் காவேரி பாப்பாவும் ஹக் பண்ணுவாங்க. தேங்க்யூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பாப்பாவும் விஜயை ஹக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த டைமில் கூட விஜய்க்கு ஒரு மாதிரியாக இருக்கும். காவேரிக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இவளை சமாளிக்கணும்னா நம்ம அடுத்தது வேறு ரூட் எடுத்தால் மட்டும்தான் புரியும். இவளுக்கு என்ன பண்ணாலும் என் ஞாபகம் வரவே மாட்டேங்குது. என்னை பற்றின சுத்தமாக டீட்டெயில்ஸ் எதுவுமே இவனால் ரீகாலே பண்ண முடியலன்னா எனக்கு இன்னொரு ஐடியா இருக்குது அப்படின்ன மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு நைட் உட்காந்துட்டு டைரியெல்லாம் எடுத்துகிட்டு நோட்ஸ் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவார். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா காவேரிக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ணணும்னா 1 by 1 செக்லிஸ்ட் போட்டிருப்பார். அதுக்கு அடுத்தது இனிமேல் காவேரி கூட சரியானதுக்கப்புறம் அவளை கன்வின்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வெண்ணிலாவை பற்றி லைட்டாக அந்த ஸ்டோரியை சொல்லுவோம். ஒருவேளை வெண்ணிலாவுக்கும் எனக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லி ஏற்கனவே அவள் ரொம்ப பொசசிவாக இருக்கா, அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனையெல்லாம் அக்ராஸ் பண்ணியிருக்கோம், ஒருவேளை அந்த ஞாபகம் கூட அவளுக்கு வரலாம் இல்லையா. கண்டிப்பாக ஒருத்திக்கு பொசசிவ்ன்றது இருக்க தான் செய்யும். அதுவும் காவேரிக்கு கண்டிப்பாக இருக்கும், நம்மக்கிட்ட வெளியில் காமிச்சிக்க மாட்டா. ஒருவேளை நம்ம வெண்ணிலாவை பற்றி பேசும்போது அவள் பொசசிவில் அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த ரூட்டு தான் எடுத்து அடுத்தது ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஜய் பயங்கரமாக பிளான் போட்டுட்ருப்பாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா காவேரி வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா வெளியிலே நின்றுட்டுருப்பாங்க. காவேரி என்னடியாச்சு, என்னடி பேசிட்டு வந்த, அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டியா, பெரியவங்க கிட்டே ஏதாவது தப்பாக ஆர்வக்கோளாறில் ஏதாவது பேசிட்டு வந்துட்டியாடி அப்படின்ன மாதிரி சாரதா கேட்க, ஆமாம்மா பின்ன பேசாமல் உன்னை மாதிரி சிரிச்சுக்கிட்டா இருப்பாங்க, அறிவில்லாமல் பேசாதம்மா, நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், எந்த தைரியத்தில் நீங்கள் எங்கள் அம்மாட்ட இந்த மாதிரிலாம் பொண்ணு கேட்டீங்கன்னு தெரியல, இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ட மாதிரிக்கே பேசிட்டு வந்துட்டேம்மா, இதெல்லாம் எனக்கு ரொம்பவே அருவருப்பாக இருக்குது, உங்கள் கூட பேசி பழகுனதே தப்புன்னு யோசிக்கிறேன் அப்படின்ன மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்டுட்டேன்ப்பா அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ ஏண்டி
அவ்வளோ பெரிய மனுஷனை அப்படி அடி கேட்ட? அவங்க எவ்வளோ பெரிய மனுஷங்க, எவ்வளோ பெரிய ஆளுங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற? உன் வாய் சும்மாவே இருக்காதாடி. அவங்க என்கிட்ட தானே கேட்டாங்க, நான் பதில் சொல்லியிருப்பேன்ல. நீ எதுக்கு போய் இந்த மாதிரிலாம் பேசுகிற? பெரியவங்களை இப்படிலாம் பேசுகிறது தான் உன்னோட பழக்க வழக்கமா? இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அப்படின்ன மாதிரி சாரதா கோவப்பட, என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க இப்படி பண்ணாங்கன்னா நான் பேச தான் செய்வேன். ஏம்மா, ரெண்டாவது தரமாக ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. அதுவும் எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜும் இன்னும் ஆகலை. என்னை வந்து பொண்ணு கேட்பாங்க. அவங்க ஒய்ஃபை லீகலாக வந்து டைவர்ஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கேவலமான விஷயம் பண்ணவங்கள கேவலமாக பேசாமல் என்னம்மா பண்ண சொல்கிறேன்? அது போக அந்த ஆள் வந்து சொல்கிறான், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு. ஆனாலும் அவங்க குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொன்னனால அந்த ஆள் சொன்னது ஒரு வேளை உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆளுக்கு தான் அவங்க குழந்தை மேலே ரொம்ப பாசமாச்சே. அம்முன்னு உருக தானே செய்வார். அதனால் ஏதோ அந்த ஆள் ஏதோ தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு எனக்கு உள் மனசில் தோணுது. இருந்தாலும் அவங்க வீட்டு ஆளுங்க பண்ணது ரொம்ப தப்புமா. பணம் இருக்குது, வசதி இருக்குங்கிறக்காக ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு. அதனால தான் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ன மாதிரி ரொம்ப காவேரி ஃபோர்ஸாக பேச, ஐயோ கடவுளே, என்னடி நீ இப்படிலாம் பண்ணுற? இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்ற மாதிரி வாய்க்குள்ளேயே புலம்புவாங்க. சரி நீ எதுவும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, அதெல்லாம் நான் பேசி முடிச்சிட்டேன், பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதாவும் பயங்கரமாக புலம்புவாங்க. இவளை என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பையன் ஒரு பக்கம் இவளை சமாதானப்படுத்துறதுக்கு, இவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரக்கு அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்காரு. இவன் ஒரு பக்கம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதோ ரெண்டாம் தரமாக என்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்கா. அவரோட முதல் தாரமே நீதானடி, முதல் பொண்டாட்டியே நீதானடி. நீயும் அவரும் எப்படியெல்லாம் பொழைச்சிங்கன்றது உனக்கு கொஞ்சம் கூடவா ஞாபகம் வரல? ஊரே மெச்சுற அளவுக்கு நீயும் அவரும் வாழ்ந்தீங்களேடி. என் கண்ணே என் பிள்ளைக்கு பற்றுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்துட்டு இப்போ என்னமோ அந்த மனுஷனை இந்த அளவுக்கு வெறுத்து பேசுகிறே காவேரி. இதெல்லாம் எப்போ நீ புரிஞ்சுக்க போகிற? எப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டு அவரோட சேர்ந்து வாழ போகிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியலடி. நான் ஒரு பெத்த அம்மாவாக உனக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு புரியல. என் பேத்தியும் வந்துட்டு உன்கிட்ட இருந்து பிரித்து இப்படி நீயும் வாழ வேண்டிய வயசில் சந்தோஷமாக வாழாமல் மருமக கூடயும் உன் கூடயும் இத்தனை பிரச்சனையோட உங்கள் பிரச்சனையெல்லாம் எப்போ சரியாகும்னே தெரியல. சீக்கிரமாக கடவுள் புண்ணியத்தில் நீயும் விஜய் தம்பியும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்ன மாதிரி சாரதா நினச்சிக்குவாங்க.